என்ன சார் சிஎம் சார் கரண்ட் கட் பண்றீங்க? அவர்னா லைன் மேனா அவரு? அடடே, எங்க தலைவர் சிஎம் ஒரு தேச தலைவன், அவரு ஒரு நேஷனல் லீடர். அவரு 2026ல 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு சிஎம் மீண்டும் சிஎம் மக்கள் ஒரு சிஎம் சீட்ல உட்கார போறாங்க. நீ ஒரு லோப்பர் புஷ் ஆனந்த், அவன் பேருக்கு அவன் பேச்சு கேட்டுன்னு குடும்பத்தையே விட்டுட்டு 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணு வாழக்கூடியவன் நீ கரண்ட் கட் பண்ணிடுறாங்க. டேய், சொன்னதே உன் கட்சிக்கார கரண்ட் கட் பண்ணு சொன்னதே உன் கட்சிக்கார. ஆதாரத்தோட பேசுறோம். எல்லா சோசியல் மீடியால அந்த லெட்டரே வருது, அந்த மனு. அந்த மின்சாரத்துறை அதிகாரிகிட்ட உன் கட்சிக்கார லெட்டர் கொடுக்குறான். என்ன லெட்டர் கொடுக்குறான்னா கரண்ட கட் பண்ணுன்றான். இவன் ஏன்டா கரண்ட கட் பண்ண சொல்றான்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது, இந்த விஜய் வந்து அந்த குரங்குங்கிறானுங்க பாருங்க, உங்க கட்சியில பூரா கரண்ட் கம்பத்துல ஏறிடுறானுங்க மேல. எங்க ஆளுங்கெல்லாம் குரங்குங்க, கரண்ட் கம்பத்துல ஏறுவான், மரத்துல ஏறுவான், கோயில் மேல ஏறுவான், இன்னொருத்தன் வீட்டு மெத்த மேல ஏறுவான், கூரை மேல ஏறுவான், எங்கெங்க ஏற முடியுமோ அங்கெல்லாம் ஏறுவான். அவன் கரண்ட் அடிச்சு காக்கா மாதிரி கருகி கெத்துருவான். அதனால கரண்ட் வேணா எங்க தலைவர பகுதியில கரண்ட் கட் பண்ணுன்னு சொன்னது யாருன்னு கேட்டா தற்கூரி கோமாளி அரசியல் எல்கேஜி பாய் பாடு விஜய் உன் கட்சிக்காரன் தான்டா கரண்ட் கட் பண்ண சொன்னா. அதனால நீ ஒன்னும் பெரிய ஆளு மயிறு கிடையாது. விஜய் சொல்ற நான் பிரச்சாரத்துக்கு வந்தா நீ எனக்கு அந்த இது பண்ணா வந்து நாய்க்கு அவுத்து விட்ட நாய் சுத்துற மாதிரி சுத்தி இருக்கிற, வந்து கட்சிட்டு போ. கரண்ட் கட் பண்ணு சொல்றது உன் கட்சிக்காரன் சொல்லு. குரங்க மாதிரி கரண்ட் கம்பியில தொங்குறது, மத்த மேல ஏறுறது, கோயில் மேல ஏறுறது, ஒருத்தன் குடம் பூச்சி கரண்ட் ஷாக் கட்டி வந்தான் பாரு கீழே. அதனால கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அரசியல் ரீதியா வளர்த்துக்கும். உனக்கே தெரியாத அரசியல், உனக்கே அந்த திருட்டில் அட்ரஸ் போட்டு 8 பாட்டி அந்த ஆதவஜனை எழுதி விடுவோம். அத்தனை பச்சு நிக்கிற அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாரு புச்சி ஆனந்த, அவன் சொல்றதை நீ கேட்கற, அவன் சொல்லி அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஓட்டுக்கிற. அது உனக்கே அரசியல் தெரியாது. போய் பொது சொத்தை சேதப்படுத்துறது. அதேண்டா பொது சொத்தை சேதப்படுத்துறீங்க? அவன் வராம பேசுறான், பொது சொத்தை சேதப்படுத்துறானுங்க அவங்க கட்சிக்காரனுங்கெல்லாம். சின்ன பசங்க என்ன தெரியும்? அதனாலதான் கோர்ட்டு சொல்லிச்சு, நீ பிரச்சாரத்துக்கு ஊருக்கு ஒன்று கோர்ட்ல டெபாசிட் கட்ட, ஒரு தொகுதி 1 கோடி ரூபாய் கட்ட சொன்னோம். விஜய் பிரச்சாரம் பண்ண வந்தா ஒரு தொகுதி 1 கோடி ரூபாய். அந்த தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பொது சொத்து சேதம் இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுக்கணும். சேதம் படுத்தினா அந்த பணத்தை புடிச்சுக்கணும். இதான் மாநாட்டில் சேரே ஓச்சு போட்டாங்களே, 10,000 சேர்லாம் திருடின்னு போட்டாங்களே, திருட்டு பசங்க சேரே திருடின்னு போட்டான், சேரே உடச்சு போட்டான். ரோஹினி தேட்டர்ல சேர் ஓடிக்கல, இவனுடைய படம் ட்ரையல் பார்த்துட்டேன். இப்படிப்பட்ட ஆளுகள் வச்சு நீ ஆட்சிக்கு வரியா? ஆட்சிக்கு ஓடிவிடு. நண்பர்களே வணக்கம், குடியாத்த குமரன் பேசுறேன். இந்த அரசியல் எல்கேஜி பாய் இல்ல, இந்த தற்கூரி, இந்த கோமாளி, இந்த கூத்தாடி திரிஷா காலடியிலே படுத்து கிடக்குறானே, இந்த திரிஷா நடிகை திரிஷா நாய் எத்தனை வாய்க்கு முத்தம் கொடுக்குறானே அந்த விஜய். அந்த நேற்று நாகப்பட்டினம் திருவாரூர்ல பிரச்சாரம் போனோம், உங்களுக்கு தெரியும்ல. நம்ம நிறைய பேசிட்டோம் நேற்று இருந்து. அதுல ஒரு விஷயம் ஒண்ணு நான் பதிவுல சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டா, அந்த ஆள் விஜய் பேசுறான். என்ன சொல்றான் அந்த ஆள்னா, நான் போற பகுதியில என்ன சார் சிஎம் சார் கரண்ட் கட் பண்றீங்களே? அவர்னா லைன் மேனா அவரு? அடடே, எங்க தலைவர் சிஎம் ஒரு தேச தலைவன், அவரு ஒரு நேஷனல் லீடர். அவரு 2026ல 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு சிஎம் மீண்டும் சிஎம் மக்கள் ஒரு சிஎம் சீட்ல உட்கார போறாங்க. நீ ஒரு லோப்பர். கட்டம் பொண்டாட்டி விட்ட, பெத்த புள்ளிங்களை விட்டு, அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம அப்பா அம்மா துரத்திட்டு அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாரு, அந்த பாடு ஒருத்தன் புஷ் ஆனந்த், அவன் பேருக்கு அவன் பேச்சு கேட்டுன்னு குடும்பத்தையே விட்டுட்டு 6 மணிக்கு மேல தண்ணி பொண்ணு வாழக்கூடியவன் நீ. உனக்கு வந்து கரண்ட் கட் பண்ற லைன் மேனா அவர் ஒரு தேச தலைவர் சொல்றான். நான் வர இடத்துல எல்லாம் கரண்ட் கட் பண்றீங்களே சிஎம் சார், போடா நல்லா வரப்போகுது வாயில. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, நாங்கெல்லாம் கூட்டம் நடத்துவோம் சார். நாங்கெல்லாம் கூட்டம் நடத்தினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் கூட்டம் நடத்தினா 2 நாளைக்கு முன்னாலே ஜேயை பார்த்து ஒரு மனு ஒன்று கொடுப்போம். இந்த மாதிரி நாங்க எங்க ஊர்ல இந்த பகுதியில் கூட்டம் நடத்துறோம், கொஞ்சம் அந்த கூட்டம் ஆரம்பிச்சு முடிவுக்கு கரண்ட் கட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோன்னு கொடுப்போம். அதிகாரிங்க ஒத்துழைப்பாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒத்துழைப்பாங்க. கரண்ட் கட் பண்ணாதீங்க, தலைவர்கள் பிரச்சாரத்துக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ வந்தா கரண்ட் கட் பண்ணாதீங்கன்னு நாங்க மனு கொடுப்போம். ஆனா இவன் கட்சிக்காரன், அவன் பேரு செல்வகுமாரோ என்ன அவன் பேர் சரியா தெரியல எனக்கு, அவன் போய் ஜெய் கிட்ட திருவாரூர்ல மனு கொடுக்குறான். நாகப்பட்டினம் அவன் கட்சிக்காரன் மனு கொடுக்குறான். மின்சாரத்துறை அதிகாரிகிட்ட என்னன்னா, எங்க தலைவர் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்றாருல, எங்க தலைவர் எங்க வண்டியில ஏறி உட்கார்றாரோ, எங்க போய் சுற்றுப்பயணத்தை முடிக்கிறாரோ அந்த பகுதியில எங்க தலைவர் வரதுக்கு முன்னாலே ஷட் டவுன் பண்ணி கொண்டான், கரண்ட் கட் பண்ணுங்கன்றான் சார். இந்த ஆள் விஜய் என்ன சொல்றான், நான் வந்தா கரண்ட் கட் பண்ணிடுறாங்க. டேய், சொன்னதே உன் கட்சிக்கார கரண்ட் கட் பண்ணுன்னு சொன்னதே உன் கட்சிக்கார. ஆதாரத்தோட பேசுறோம். எல்லா சோசியல் மீடியால அந்த லெட்டரே வருது, அந்த மனு. அந்த மின்சாரத்துறை அதிகாரிகிட்ட உன் கட்சிக்கார லெட்டர் கொடுக்குறான். என்ன லெட்டர் கொடுக்குறான்னா கரண்ட கட் பண்ணுன்றான். இவன் ஏன்டா கரண்ட கட் பண்ண சொல்றான்னு பார்த்தா அப்புறமா தான் தெரியுது, இந்த விஜய் வந்து அந்த குரங்குங்கிறானுங்க பாருங்க, இவன் கட்சியில பூரா கரண்ட் கம்பத்துல ஏறிடுறானுங்க. மேல மரத்த மேல ஏறான், மேல லைன் போது இல்ல, இன்னொருத்தவங்க வீட்டு மேல ஏறான்.
கோயில் மேல ஏறிக்கிறோம், எல்லாம் மேல வயர் போகுது. ஒரு 2 நாளா சோசியல் மீடியால நீங்க ஒரு இது ஒண்ணு பார்த்திருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்திருக்கலாம். நம்ம மரியாதைக்குரிய சமூக வலைத்தள போராளி ராமநாதபுரம் ஜெயராமன் கூட அதை போட்டிருந்தாரு. ஆனா ஜெயராமன் போட்டிருந்தாரு, கரண்ட் கம்பிக்கு மழை வருதுன்னு ஒருத்தன் என்ன பண்றான், குடம் இப்படி தூக்குறான். குரடிக்கு மேல அது கம்பி இருக்கும்ல, கம்பி ஷாக் அடிச்சு தூக்கி அப்படியே அவனுக்கு விசிற அடிக்குது. அதனால இவனுக்கெல்லாம் குரங்குங்க, இவனை பார்க்க வரவனுங்க குரங்கு கூட்டம் வச்சதுல இந்த குரங்குங்க என்ன பண்ணுதுங்க, இந்த தாவத்தை கலக்குதுங்க. அந்த குரங்குங்க கரண்ட் கம்பியில் இந்த குருவி புறா எல்லாம் கபடி விளையாடும், கரண்ட் கம்பியை போய் புடிச்சுட்டு தொங்குறானுங்க. அப்ப கரண்ட் வச்சு என்ன ஆகும், கரண்ட் வச்சா பரலோகம் போய் சேர வேண்டியதுதான். மரத்து மேல ஏறுறான், கரண்ட் அடிக்குது. கரண்ட் கம்பத்து மேல ஏறுறான், வீட்டு மெத்த மேல ஏறான், மேல வயர் போகுது, கோயில் மேல ஏறான், மேல கரண்ட் இருக்குது. அதனால கரண்ட் கட் பண்ணோன்றான். எங்க ஆளுங்கெல்லாம் குரங்குங்க கரண்ட் கம்பத்துல ஏறுவான், மரத்துல ஏறுவான், கோயில் மேல ஏறுவான், இன்னொருத்தன் வீட்டு மெத்த மேல ஏறுவான், கூரை மேல ஏறுவான், எங்கெங்க ஏற முடியுமோ அங்கெல்லாம் ஏறுவான். அவன் கரண்ட் அடிச்சு காக்கா மாதிரி கருகி செத்துருவான். அதனால கரண்ட் வேணா, எங்க தலைவர பகுதியில் கரண்ட் கட் பண்ணுங்கன்னு சொன்னது யாருன்னு கேட்டா, தற்கூரி கோமாளி அரசியல் எல்கேஜி பாய் பாடு விஜய். உன் கட்சிக்காரன் தான்டா கரண்ட் கட் பண்ண சொன்னா, உன் கட்சிக்காரன் தான் கரண்டே கட் பண்ண சொன்னான். நாங்க கரண்ட் கட் பண்றோமா, நாங்க லைன்மேன் வேலை பாக்குறோம் உனக்கு கரண்ட் கட் பண்றதுக்கு. நீ என்னவோ இதுல இந்த அம்மா ஒண்ணு வந்துக்குது, அப்பா சாமி ஐயோ. ஆமா, எங்க அக்கா மிகுந்த மரியாதைக்குரிய அக்கா, 2 மாநில கவர்னரா இருந்தாங்க எங்க அக்கா, உலக அழகி எங்க அக்கா. ஆமா, இந்தி இசை சவுந்தரராஜன் பெரிய லீடர். அவங்க சென்னையில மாநகராட்சி கவுன்சிலர் என்ன டெபாசிட் வாங்க மாட்டாங்க எங்க அக்கா, பெரிய லீடர். அவங்க சொல்றாங்க, திமுகவை விமர்சனம் செய்வதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் தம்பி விஜய் அவர்கள், இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். இது சொல்லுது பட்டத்தஞ்சி. ஒரு 4 சீப் வாங்கி தரலான்னு எங்க அக்கா இந்தி இசைக்கு, தலை சரியா வாரகித்து. அக்கா அடிக்கடி வராதுக்கா சோசியல் மீடியால, காலில் விடுறேன் காக்கா இந்தி இசைக்கா அடிக்கடி சோசியல் மீடியால வராதுக்கா. எங்க வீட்டுல குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்கக்கா. ஏன்னா இப்ப எல்லா குழந்தையும் கையில போன் வச்சுருந்தா தான் சாப்பிடுதுங்க. எப்ப பார்த்தாலும் போன் தான் இது கையில. இப்ப விளையாட்டு சாமான் யாரும் கேட்கறது இல்லக்கா. இந்தி இசைக்கா அந்த போன்ல நீ வரைய அடிக்கடி வரக்கா, கத்துற பேர் ஓன்னு அப்படியே உன்னை பார்த்தோன்னே குழந்தைங்கள்லாம் பெதறி போகுதுக்கா. எல்லாத்துக்கும் குழந்தைங்களெல்லாம் லூஸ் மோஷன் ஆயிடுது. அப்புறம் நாங்க போய் தர்காவில் போய் தாய்த்து கட்டுறோம். தர்காவில் தாய்த்து கட்டினா குழந்தைங்க குணமாயிடுதுக்கா. அதனால அடிக்கடி வராதுக்கா டிவியில. வேணா இந்த பத்திரிகையில ஒன்னும் பேட்டி கொடுத்துருக்காக்கோ, அடிக்கடி டிவியில வந்தா கூட பரவாயில்லக்கா, இந்த சோசியல் மீடியால வரப்பாரு நீ பேசுறது குழந்தைங்கள்லாம் பயப்படுறாங்க. விஜய் எங்களை இன்னும் அதிகமா விமர்சிக்கிறது, எங்களை அதிகமா விமர்சிக்கணுமா. இந்த அக்கா இந்தி சவுந்தரராஜன் விஜய் சப்போர்ட் பண்ற, அவனே ஒரு விட்டப்பாடு, அவனே ஒரு எதுக்கும் உதவாதவன். அதனால உன் கட்சிக்காரன் கரண்ட் கட் பண்ண சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலி ஷட் டவுன், திருவாரூர்ல ஷட் டவுன். இவன் கரண்ட் கட் பண்ணு சொன்னா பாரு விஜய் கட்சிக்காரன், அந்த திருவாரூர் ஷட் டவுன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஷட் டவுன் ஆக்சுவலி ஒரு மாசத்துக்கு முன்னாலே பிளான் பண்ணுவாங்க, எந்தெந்த ஊர்ல ஷட் டவுன் வேணா. அந்த சாட்டர்டே சனிக்கிழமை மட்டும் தான் அந்த மின்சார பழுதுபட்டு தான் அந்த ஒயரு டிரான்ஸ்பரம் அதெல்லாம் அந்த பழுதுபடுத்த அந்த வேலை, அந்த ரிப்பேர் எல்லாம் பார்ப்பாங்க சாட்டர்டே. அது இருக்கும். எப்படி மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஊருக்கு எங்க குடியாத்தனா மாசத்துல ஒரு முறை ஷட் டவுன் வரும், அது சனிக்கிழமை வரும். அந்த மாதிரி ஏற்கனவே பிளான்டு திருவாரூர்ல ஷட் டவுன். இவன் கரண்ட் கட் பண்ண பாரு, ஷட் டவுனை கேன்சல் பண்ணிட்டாங்க, மறுநாள் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. அதனால நீ ஒன்னும் பெரிய ஆளு மயிறு கிடையாது விஜய். சொல்ற நான் பிரச்சாரத்துக்கு வந்தா நீ எனக்கு அந்த இது பண்ணா நாய் அவுத்து விட்ட நாய் சுத்துற மாதிரி சுத்தி இருக்கிற, கச்சிட்டு போ. கரண்ட் கட் பண்ணு சொன்னது உன் கட்சிக்காரன் சொல்லு, கட்சிக்காரன் சொல்லு. குரங்கு மாதிரி கரண்ட் கம்பியில தொங்குறது, மத்த மேல ஏறது, கோயில் மேல ஏறது, ஒருத்தன் குடம் பூச்சி கரண்ட் ஷாக் கட்சி உந்தான் பாரு கீழே. அதனால கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அரசியல் ரீதியா வளர்த்துக்கு. உனக்கே தெரியாத அரசியல், உனக்கே அந்த திருட்டு அட்ரசிட்டி போட்டு 8 பாட்டி அந்த ஆதவஜனா எழுதி கொடுக்கணும். அத்தனை பற்றி நிக்கிற அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாரு புச்சி ஆனந்தன், அவன் சொல்றதை நீ கேட்கற, அவன் சொல்லி அவங்க அப்பா அம்மா ஓட்டுக்கிற. அவன் உனக்கே அரசியல் தெரியாது, போய் பொது சொத்தை சேதப்படுத்துறது. அதேண்டா பொது சொத்தை சேதப்படுத்துறீங்க? அவன் வராம பேசுறான், பொது சொத்தை சேதப்படுத்துறானுங்க அவங்க கட்சிக்காரனுங்கெல்லாம். சின்ன பசங்க என்ன தெரியும்? அதனாலதான் கோர்ட்டு சொல்லிச்சு, நீ பிரச்சாரத்துக்கு ஊருக்கு ஒண்ணு கோர்ட்ல டெபாசிட் கட்ட, ஒரு தொகுதி 1 கோடி ரூபாய் கட்ட சொல்லணும். விஜய் பிரச்சாரம் பண்ண வந்தா ஒரு தொகுதி 1 கோடி ரூபாய். அந்த தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பொது சொத்து சேதம் இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுக்கணும். சேதம் படுத்திட்டா அந்த பணத்தை புடிச்சுக்கணும். இதான் ஒரு மாநாட்டில் சேரே ஓச்சு போட்டானுங்களே, 10,000 சேரெல்லாம் திருடின்னு போட்டாங்க. திருட்டு பசங்க சேரே திருடின்னு போட்டான், சேரே உடச்சு போட்டான். ரோஹிணி தேட்டர்ல சேர் உடைக்கல, இவனுடைய படம் ட்ரையல் பார்த்துட்டேன். இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு நீ ஆட்சிக்கு வரியா? ஆட்சிக்கு ஓடிபடு.